بسم الله الرحمن الرحيم. نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி நாம் சொர்க்கத்தை பற்றி தான் கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சொர்க்கம் அல்லாஹுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பு. அல்ஹம்துலில்லா. நம்ம இந்த உலகத்தில் நம்மளை எல்லாம் நல்லபடியாக வச்சுருக்கோம். கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை மிக மகிழ்ச்சியாகவும் மிக சந்தோஷமாகவும் அது போலையும் அல்லாஹ் நம்ம வச்சுருக்கான். ஆனால் நம்ம சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போது கூட இந்த உலக கஷ்டங்களை நினச்சி நம்ம ரொம்ப மனசளவில் உடைஞ்சு போயிடுறோம். என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் இந்த உலகத்தில் கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எந்த ஒரு இடத்துலையுமே சொல்லலை. உலகம் என்பது ஒரு கஷ்டம்தான். முஃமினான அடியார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஒரு சிறைச்சாலை அப்படி தான் சொல்லியிருக்கான். இப்போது இந்த உலகத்தில் நாம் சில கஷ்டங்களை அந்த கஷ்டங்களையெல்லாம் பார்க்கும்போது உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்க, என்ன வாழ்க்கை இது, இவ்வளோ கஷ்டப்படுறோம், நாம் இந்த இதுக்கு நாம் என்ன செய்கிறோம். சில நேரங்களில் நம்ம தகாத வார்த்தைகள்லாம் கூட நம்முடைய வாய்களில் இருந்து வெளிவந்துடுது. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், செத்துடலாம், எங்கேயாவது தொலைஞ்சிடலாம், எதையாவது ஒன்று பண்ணிக்கலாம். அது போன்ற இப்போ நம்முடைய வாய்களில் இருந்து சில நேரம் நாம் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளே நமக்கு என்ன செஞ்சிடும், அகெயின்ஸ்டாக மாறிடும். நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பூக்களை பாருங்களேன், எவ்வளோ மகிழ்ச்சியாக மனசுக்கு நிம்மதியாக இருக்குது இல்லையா. நம்ம சிறிது காலம் இந்த உலகத்தில் நாம் இந்த கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையும் நாம் வாழ்ந்து அனுபவிச்சிட்டோன்னா நாம் போகக்கூடிய இடம் சொர்க்கமாக இருக்கும்போது நினச்சி பாருங்களேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் நினைத்து பார்க்காத இன்பங்கள் இருக்கும். சொர்க்கத்தை பற்றி நாம் கற்பனை செஞ்சு பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு இன்பங்கள் சொர்க்கத்தில் மூழ்கி கிடக்கும். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த சொர்க்கம் கற்பனை கடங்காது. மனிதனுடைய கற்பனைகள், அதாவது இறைவனுடைய இவ்வுலக படைப்பு இது போன்று இருக்கும் பொழுது நமக்கு மறுமையுடைய அந்த அல்லாஹுடைய அந்த சுவனம் எப்படி இருக்கும். அப்போ நம்ம இந்த உலகத்தில் சிறு சிறு கஷ்டங்களை ஏற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அந்த பல நிஅமத்துக்களை நாம் அடையும் போது ஒரு மனிதன் அந்த துன்யாவில் அந்த சுவனவாசி என்ன நினைப்பான், இந்த உலகத்தில் நாம் ஒன்றுமே வாழலை போல இருக்குது, நம்ம ரொம்ப அற்ப காலம்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் போல இருக்குது அப்படின்னு நினைப்பான். ஏன்னா அந்தளவுக்கு இன்பங்கள் இந்த உலகத்தினுடைய அத்துணை கஷ்டங்களையும் நமக்கு மறக்கடிக்க செஞ்சிடும். நம்ம துன்யாவை பார்த்து எப்போவுமே பிரமிக்கிறதில்ல. பெரும்பாலும் எங்கேயுமே நான் வெளியில் போக மாட்டேன். நான் உடல்நிலை கருத்தில் கொண்டு, என்னுடைய உடல்நிலை பலகீனமான உடல்நிலை இதெல்லாம் கருத்தில் கொண்டு நான் எப்பவும் வெளியில் போகிறதில்ல. எப்பயாவது போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா இதெல்லாம் பார்த்து நான் பிரமிச்சு போகிறதே இல்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கம் கற்பனைக்கு எட்டாதது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை அடையணும் அப்படின்றது தான் என்னுடைய அந்த ஆசையாகவும் என்னுடைய அந்த தேட்டமாகவும் என்னுடைய கவலையாகவும் அதுதான் இருக்குது. உலகத்தில் எதை பார்த்தாலும் எனக்கு அந்த இடத்துல எல்லாம் நினைவு வர்றது எல்லாமே அல்லாஹுடைய அந்த சிந்தனை மட்டும்தான். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்குது அப்படின்னு. நான் என்னுடைய வாழ்க்கையை வீல் சேரில் நடமாடுறது தான். எங்கே போனாலும் வீல் சேரில் போகணும், வீல் சேரில் வரணும். ஒருத்தருடைய துணை இல்லாமல் நாம் இருக்கக்கூடிய வீட்டில் கூட நம்மளால் என்ன சொல்கிறது, எதையும் ஒரு உணவாக இருக்கட்டும், என்னுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்கட்டும் நிறைவேற்றி கொள்வது கஷ்டம்தான். யாராவது நமக்கு ஒரு ஆள் தேவைப்படும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் படைச்சிருக்காம ஹைர். அல்ஹம்துலில்லாஹ்.
இறைவன் வந்து நம்மளை எப்படி படைச்சிருக்கானோ அப்படியே அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிறது தான் அந்த இறைவனுடைய அந்த குதிரத்தை பொருந்திக்கிறது. ஆரம்ப காலத்தில் ரொம்ப மனசு கவலையாக இருக்கும், ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்ன நம்மளெல்லாம் இப்படி படைச்சிட்டானே, இப்படி நாம் வாழ்கிறோமே, எல்லாரையும் போல் நாம் ஓட முடியலையே, எல்லாரையும் போல் மகிழ்ச்சியாக நம்மளால் வாழ முடியலையே, அப்படியெல்லாம் மனசு தோணும். ஷைத்தானுடைய அந்த நம்முடைய அந்த வயசு, அந்த பருவம், நிறைய வருத்தப்படுவேன், நிறைய அழுகுவேன். பிறகு தான் தெரிஞ்சுது, அல்லாஹ் வந்து இதை கொண்டு நமக்கு நலவு நாடி இருக்கான். அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, உங்களுக்கு கண் போன்ற ஏதாவது ஒன்றை உங்களிடமிருந்து நான் எடுத்துக்கிட்டேனாக்கா அதுக்கு பகரமாக நான் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறேன்றான். நாளைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கும்போது நம்ம வேண்டான்னு சொல்லிடுவோமா? ஒரு நாளும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். இதை பாருங்களேன், எப்படி அழகாக இருக்குது மாஷா அல்லாஹ். இப்படி ஒரு அழகை நான் பிறந்ததில் இப்போ தான் முதல் தடவையாக நேரில் பார்க்குறேன். இது வரைக்கும் நான் முன்னாடிலாம் ஃபோனில் மாதிரி ஏதாவது வீடியோஸில் அது மாதிரி தான் பார்த்துட்ருப்பேன். இப்போது எல்லாம் நேராக பார்க்கக்கூடிய ஒரு நசீபை கொடுத்துருக்கான். பார்க்கும்போது எனக்கு இதை பார்த்து ரசிக்கணும்னு தோணலை. எனக்கு இதை பார்த்த உடனே சொர்க்கம் தான் கண்ணு முன்னாடி வருது. இப்போ அல்லாஹ்வுடைய படைப்பு எப்படி இருக்கும், சுவனம் எப்படி இருக்கும், அந்த சுவனத்தை நாம் எப்போ அடைய போகிறோம் அப்படிங்கிற அந்த ஆசை தான் வருது. அதுதான், யார் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் அது ஒரு கவலையாக கஷ்டமாக எடுத்துக்காதீங்க. எல்லாத்தையும் மறந்துடுங்க. எல்லா சிறு சிறு கஷ்டங்களை எல்லாத்தையும் சகிச்சுக்கோங்க. அல்லாஹ் வந்து மிகப்பெரிய நியமத்தை வச்சுருப்பான் நமக்கு. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்களேன், என்னுடைய அடியானுக்கு காலில் ஒரு முள்ளு குத்துனா கூட நான் அதற்கு பகரமாக அவனுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருக்கிறதில்ல அப்படின்னு. இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க படக்கூடிய அந்த கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய மறுமையுடைய அந்த வாழ்க்கை, அவங்களுடைய தரஜாக்கள் இருக்கும். எல்லாம் வந்து நமக்கு சிறு சிறு நம்ம நினைப்போம் சில பேரை பார்த்துட்டு, அல்லாஹ் இவங்களுக்கு எவ்வளவு நியாமத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் அவங்கள்ட்ட இருந்து எதை எடுத்திருக்கான்றது தெரியாது. உதாரணமாக என்னையே எடுத்துக்கோங்களேன். என்னால் நடக்க முடியல, எழுந்து போக முடியல, வர முடியலனாலும் எனக்கு உட்கார்ந்த இடத்துல எல்லா ஹித்மத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான், சிறந்த ஒரு கணவரை கொடுத்துருக்கான். ஏன்னா அந்த என்ன ஒன்று, நம்ம வந்து எப்படி வசதியாக வாழ்கிறோமா, எப்படி வாழ்கிறோம், எப்படி நம்ம உணவுகள் சாப்பிட்றோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. அது என்ன மனநிலையில் இருக்கோம் அப்படின்னா, ஒரு கூழோ கஞ்சியோ எது சாப்பிட்டாலும் அது வந்து ஒரு சந்தோஷமாக சாப்பிட்றோமா, அதுதான் முக்கியம். ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் போய் நல்ல வெரைட்டியாக ஆர்டர் பண்ணியிருப்போம், அதை சாப்பிட்றதுக்கு கூட மனசளவில் நம்ம தயாராக இருக்க மாட்டோம். அது மாதிரியான சிலருடைய வாழ்க்கைகள் இருக்கும். சிலருக்கு வந்து வறுமை கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்கள்ட்ட இருக்கிறத கொண்டு வாழ்வாங்க. இப்போ எல்லாருக்குமே எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னா இல்லை. சில பேருக்கு தான் வந்து அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான்னா நிறைய நியாமத்தை கொடுத்து ஒரு சில கஷ்டங்களை கொடுத்துருப்பான். சில பேருக்கு அல்லாஹ் உலகத்தில் நிறைய கஷ்டங்களை கொடுத்து ஒரு சில நியாமத்துகளை கொடுத்துருப்பான். ஆனால் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்று என்னென்னா, நமக்கு சிறந்த ஒரு மறுமை இருக்குது, இந்த மௌத்துக்கு பின்னாடி நமக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றது தான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே மகிழ்ச்சியாக இருங்க. ஏன்னா நாம் வந்து நிலையான இதோட ஒரு அழகான ஒரு சுவனத்தை, ஒரு ஆனந்தரமான ஒரு சுவனத்தை என்ன செய்ய போகிறோம், அடைய போகிறோம் அப்படின்னு நினைங்களேன். எல்லா கஷ்டமும் மறந்துடும், எல்லா கஷ்டமும் மறந்துடும். ஆமாம், அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அல்லாஹ் போதுமானவன். இதை பார்த்தோன்னே கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்கள், நீ இதை பார்த்த பின்னாடி யாருடைய மனநிலையெல்லாம், இந்த வீடியோ பார்த்த பின்னாடி யாருடைய மனதில் ஆறுதல் கிடச்சிருக்கு, யாருடைய மனசில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்த்து நான் இன்னும் சந்தோஷப்படுவேன், நான் இன்னும் ஆறுதலாக இருப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.